ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கிட்ஸ்க்காக ஒரு வித்தியாசமான சிக்கன் ரெசிபி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன். ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு அன்னாச்சிப்பூ, 4 சோம்பு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 3 பச்சை மிளகாய் லைட்டாக கிழிச்சு வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கத்தியில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் கொஞ்சமாக போட்டால் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு, இஞ்சி பார்த்திங்கன்னா அது இவ்வளோண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5 பூண்டு. இது போல் இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சிட்டேன் பாருங்கள். அடுத்தது 1/2 கிலோ சிக்கன் நான் இப்படி டூத் பிக்கில் கோத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டியாக கட் பண்ணி. இது வந்து தாளிப்புக்காக நம்ம ரெடி மசாலா, தாளிப்புக்காக பண்ணுறது. இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதெல்லாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கிறது போல். இந்த இஞ்சி பூண்டு விழுது நான் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு அயன் கடாய் எடுத்துக்கிட்டேன், இது நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதில் பாருங்கள் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பட்டை, அன்னாச்சிப்பூ போட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, லவங்கம் அதெல்லாம் போட்டுட்டேன். லைட்டாக வதக்கி விட்டுக்கிட்டேன். 4 சோம்பு எடுத்து வச்சுக்கிட்டோம் இல்லைங்களா, அதை நான் எண்ணெயில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிழிச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் இருக்குது இல்லைங்களா, அதை நான் 3 இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் நல்லா நான் கலர் மாறுறதுக்கு வதக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நான் இது போல் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் கலர் மாறினா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மாறணும் இல்லை. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே தான் நம்ம அந்த டூத் பிக்கில் போட்டு இருக்க சிக்கன் இது மேலே தான் வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கலர் மாறினா போதும். ரொம்ப மாறிச்சுன்னா நம்ம அது போட்டதுக்கப்புறம் இன்னும் தீஞ்சு போன மாதிரி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும். லைட்டாக வதக்கிட்டு இந்த வெங்காயத்தை அதனால் நீங்கள் லைட்டாக வதக்கினா போதும். பாருங்கள் லைட்டாக வதக்கிட்டேன். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே தான் நம்ம சாப்ஸ்டிக்கில் போட்டு வச்சுருக்க இஞ்சி பூண்டெல்லாம் அதில் இந்த நம்ம போட்டிருக்க வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொன்னிறமாக வதங்க தேவையில்லை. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து டூத் பிக்கில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிக்கன் இதில் போடும்போது இன்னும் வெங்காயம் வதங்க ஆரம்பிக்கும், தீய ஆரம்பிச்சிடும். நான் பாருங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து ஒரு 2 சின்ன ஸ்பூன் சேர்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்துங்க, இந்த இஞ்சி பூண்டு விழுதில் இந்த டூத் பிக்கில் போட்டு வச்சுருக்கீங்களா, அந்த சிக்கன் வந்து இஞ்சி பூண்டு விழுதில் நல்லா இதை நான் அப்ளை பண்ணிட்டேன். மேலே அப்ளை பண்ணி அப்புறம் இதில் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ஆயிலில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா இந்த இஞ்சி பூண்டு விழுதில் இப்படி அப்ளை பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம எப்பவுமே ஒரே மாதிரியே சிக்கன் செய்வோம். சில பிள்ளைங்க வந்து நான்வெஜ் விரும்ப மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குலாம் இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செய்யும்போதே ஸ்மெல்லும் நல்லா வரும். கேட்பாங்க வந்து, என் பிள்ளைங்களும் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்போ மம்மி செய்வீங்கன்னுட்டு ஆசையாக சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க. பாருங்கள், அவங்களுக்கு செய்யும்போதே அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சி போச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மிலே வச்சு நம்ம இதை நல்ல கலர் மாறுற அளவுக்கு திருப்பி போட்டுக்கலாம். ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுட்டோன்னா இது நல்லா வெந்துடும். ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்றது இல்லையா, நல்லா வேக வச்சுடணும். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிட்ஸ் கொடுக்கறதுனால ஏன்னா நம்ம குழம்புல போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா பாயில் ஆயிரும். இது நம்ம எண்ணெயிலே போட்டு திருப்பி போடுறதுனால சில பிள்ளைங்களுக்கு ஒத்துக்காது. அதனால நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கட் பண்ணிட்டாச்சு, கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டாச்சு. கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன். பிள்ளைங்க சாப்பிட்றாங்க பாருங்கள்.
இது நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பக்கோடாலாம் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் அப்புறம் தனி மிளகாத்தூள் அப்புறம் நிறைய ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது போல் கொடுத்திங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்